வணக்கம் உறவுகளே. இந்த வீடியோவில் முருங்கையின் மருத்துவ குணங்களை பத்தியும் அதோட பயன்களை பத்தியும் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். முருங்கைக்காய் குறைவான விலையில கிடைக்கும் அதிக சத்து நிறைந்த காய்ங்க. முருங்கை மரத்துல உள்ள காய், இலை மற்றும் பூ இந்த மாதிரி எல்லா பாகங்கள்லயும் மருத்துவ பயன்கள் அதிகமா இருக்கு. காய் மற்றும் இலைகள்ல விட்டமின் சி மிகுதியா இருக்கு. முருங்கைக்காயில உள்ள அதிக அளவு கால்சியம், இரும்புச்சத்து, விட்டமின்கள் இது எல்லாமே நம்மளுடைய எலும்புகள் வலிமையடைய உதவுதுங்க. முருங்கைக்காய் மலச்சிக்கல், வயிற்றுப்புண், கண் சம்பந்தமான நோய்களுக்கு மருந்தாக பயன்படுது. முருங்கைக்காய் உடலுக்கு நல்ல வலுவை கொடுக்கும். இதை சாப்பிட்டா சிறுநீரகம் பலப்படும், தாது உற்பத்தி அதிகரிக்கும். வாரத்துல குறைஞ்சது 2 முறை முருங்கைக்காயை உணவா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரத்தமும் சிறுநீரும் சுத்தமடையும். குழந்தைகள் முருங்கைக்காய் விதைகளை சாப்பிட்டா மலக்குடல்களில் இருக்கிற கிருமி பூச்சிகள் வெளியேறிடும். மலச்சிக்கலால் அவதிப்படுறவங்க, மூல நோயால பாதிக்கப்பட்டவங்க, சளி பிரச்சனை உள்ளவங்க, ரத்த சோகை, வயிற்றில புழு பிரச்சனை உள்ளவங்க, கணையம், கல்லீரலில் வீக்கம் உள்ளவங்க முருங்கைக்காயை சாப்பிட்டா நல்ல நிவாரணம் கிடைக்கும். முருங்கைக்காயில ஜிங்க் சத்து அதிகமா காணப்படுது. முருங்கைக்காயானது தொண்டை கரகரப்பு, சளி மற்றும் தொண்டை புண் இது எல்லாத்தையுமே சரி செய்யறதுல வல்லதுங்க. ஆஸ்துமா, கல்லீரல் மற்றும் கணைய வீக்கம் இது எல்லாத்தையுமே குணப்படுத்துது இந்த முருங்கைக்காய். வாரத்துல அட்லீஸ்ட் 2 நாளைக்காவது முருங்கைக்காய் சேர்த்துக்க மறந்துடாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள இருக்கும் அப்படின்னு நம்புறேன். பயனுள்ள நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் வேற எந்த உணவுப் பொருளோட நன்மை, தீமை, பக்க விளைவுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல நம்ம அப்லோட் பண்ணலாம். மேலும் இந்த மாதிரி உபயோகமான வீடியோக்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. விரைவில் சந்திக்கிறேன் அடுத்த ஒரு உணவுப் பொருளோட. அதுவரை நன்றி, வணக்கம்.